இதுக்கிடையில நேற்று மாலை உங்களுடைய கார் அந்த ரெசிடென்சி விடுதிக்கு முன்னாடி இருந்தது. நீங்க அந்த பக்கமா நடந்து போனது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவனாசி ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே. இருந்தாலும் நேற்று அந்த அந்த நேரத்துல நீங்க அவங்க அந்த நேரத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் அந்த ரோட்ல போகக்கூடாதா? அந்த எதிர்த்து வீடு என் ஃப்ரெண்டு லட்சுமி நாராயண நாயுடு, அவர் வீட்டுல இருந்து தானே வந்தேன். உங்க நிருபர் பார்த்தார்ல, போட்டோ எடுன்னு தானே சொன்னேன். இங்க பாருங்க, எங்க மடியில கனம் இல்லை, நாங்க பயப்பட தேவையில்லை. நீங்க புல்ல பிடிக்கிற மாதிரி அலையுறீங்க, புல்ல கிடைக்கல. இப்ப என்னடான்னு நேற்று என்ன பிரஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன். இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன், போடுங்க. பாரதிய ஜனதா 2 எம்எல்ஏ எங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில இப்ப சேர போறாங்க 2/15. நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ 2 பேரு எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில இன்னைக்கு 2:15 மணிக்கு 2 எம்எல்ஏ இணைகிறாங்க. நீங்க இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை. அது கொங்கு பெல்ட்லயும் இருக்கலாம், தென் மாவட்டத்திலயும் இருக்கலாம். ஆனால் 2 எம்எல்ஏ வர்றாங்க சார். இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ன சரித்திரம் இல்லை. அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில 2014 நாங்க தனித்து நின்று 37 இடங்களை வெற்றி பெற்றோம். அப்படிப்பட்ட கட்சியில இத்தனை நாள் குதிரை ஏறி நீங்க நாங்க சுமந்தது, அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? இந்த முறையோட நீங்க பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, இவங்க எங்களை பீட்டினா உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க ஐடி விங்க இவங்க. ஏங்க இப்ப நான் போறேன்னா எனக்கு தெரியாம நான் போறேன்னா முதல் பைத்தியக்காரனா? நான் இங்க ராஜாவா இருக்கேன், நான் ஏன் அங்க பிஜேபியில போய் பூஜாவா இருக்கேன்னா? இன்னைக்கு எங்க எடப்பாடியாரும் எங்களுக்கு தலைமை செயலர் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்தில் வச்சிருக்காங்க. நாங்க நல்லா தானே இருக்கோம். அங்க என்னங்க பேர் சொல்றதுக்கு யாராவது முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க உழைச்சி உங்களை உருவாக்கணும். தில்லு இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும். இந்த 40 பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும். நீங்க நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இது என்ன வடக்கு நினைச்சாங்களா? இது தென் மாநிலம். இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இந்த நாங்க ஒன்னானப்பட்ட திமுகவே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒழியா நாங்க இவங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். நீங்க வேணாம் பாருங்க, இன்னைக்கு 2:15 மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ 2 பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு சாலையில் உள்ள வீட்டில் சேலத்துல இணைகிறாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு யாருன்னு. இவங்கள புள்ள பிடிக்க பாக்குறாங்க, நாங்க புள்ள பிடிக்கிற. இன்னைக்கு சாரையா எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது, அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. அவங்க மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டே உருவாக்குனாங்க, அது மாதிரி இங்க யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. அதனாலதான் நான் நேற்று அந்த இதுல என்ன அவனாசிரோட இவங்களுக்கு பட்டயம் போட்டிருக்கா. நான் அந்த தைரியமா உங்களுடைய போட்டோகிராஃபர் சொன்ன தைரியமா எடுன்னு தான் சொன்னேன். எதுக்கு பயம்? ஏங்க நான் இப்ப நீங்க இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்க பொறுப்பாக போட்டிருக்கு. இந்த பொறுப்பை விட்டு இங்க என்ன நான் கூச்சாதுக்கு போக ஆசைப்படுவேனா? தமிழகத்தை ஆளு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச 50 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்களோ. இந்த கட்சியில இருந்து யாரும் போக மாட்டான். அப்படி போறவங்க உண்மையான அதிமுக காரனா இருக்க மாட்டான். ஒரு அப்பா அத்தலுக்கு பிறந்தவனாவும் இருக்க மாட்டான். இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு மேல நீங்க என்ன போடணும் போட்டுக்கோங்க. ஆனா அதிமுக ஒரு கொம்பனாலே இங்க ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. நீங்க எத்தனையோ எமிஷன் கொடுத்தீங்க எங்க பொதுச் செயலாளருக்கு, அவர் அதுக்கெல்லாம் முடிவெட்டல. இப்ப திமுக என்ன பிஜேபி விட திமுக தான் இது முன்னிலைப்படுத்து. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அதிமுக சென்று விடும் என்ற பயத்தினால் கள்ள உறவு. நீ எந்த உறவு நேர்மையா பண்ணதில்லை. உனக்கு பேர் பெற்றதே கள்ள உறவு தான் உனக்கு, உன் கட்சிக்கு. நீ எங்களை பார்த்து சொல்ற. இப்ப பாரு, இந்த 2 ஐடி விங்கு தான் இதை செய்யுது. இன்னைக்கு சொல்றேன், ஒரு நாள் இங்க கொண்டு போவேன். நீங்க எம்எல்ஏ விட்டுருங்க, ஒரு சாதாரண தொண்டனை நீட்டிட்டு போ.
அப்படி போறவன் இங்கேருந்து பீஸ் போய் ஒன்றும் இல்லாம வயதானவனா இருப்பான். அவங்க தான் போயிருப்பாங்க, ஏற்கனவே போயிருக்காங்க. அவங்க இங்கேருந்து எதுக்குமே பயன்படாத ஆள்கள் தான் இங்கே போயிருக்காங்களுடைய இந்த கட்சியை நம்பித்தான் இருக்காங்க. ஏன்னா இந்த கட்சி தான் சாதாரண தொண்டனையும், இன்று சாதாரண சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளை செயலாளர் இருந்தவர் இன்னைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர்னா அது அதிமுக தான் வர முடியாது. திராவிட முன்னேற்றத்தில் ஒரு கிளை செயலாளர் பிரதிநிதி ஆகி பாருங்க நீங்க. அப்ப இந்த கட்சிக்கு ஆள் வருமா, அந்த கட்சிக்கு ஆள் போகுமா? அவங்களுக்கு பயம். வருகின்ற 2024 தேர்தலில் 40 தொகுதி அதிமுக உறுதியாக இறுதியாக சொல்லுகிறோம், நிச்சயமாக சொல்லுகிறோம். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனா பாஜக இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழகத்துல முக்கியமா கோவையை மையமா வச்சு ரொம்ப தீவிரமா செயல்படுறத பார்க்க முடியுது. களத்துல அவங்க தனியா நிற்கும் போது வாய்ப்புகள் ஜாஸ்தி நினைக்கிறீங்களா? அவங்க ஜெயிச்சா நான் அரசியலை விட்டு விலகுறேன். பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு ஒதுங்கிக்கிறேன். ஏங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அதிமுக உழைப்புல தாங்க அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த வாக்கு எண்ணிக்கிற அன்னைக்கு எனக்கு தான் தெரியும். நான் தனிப்பட்டதுல யாரையும் சொல்லலை. அந்த நிலைமையில எப்படி இருந்தாங்க, அந்த நேரத்தில் நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு கள நிலவரம் நாங்க தான் பார்த்தவங்க. இந்த இடத்துல வந்தா நம்ம ஜெயிப்போம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் நான் தான். என்னுடைய சட்டமன்ற தொகுதி ஓட்டுன்றதை விட்டுட்டு அவங்க பக்கத்துல தான் நான் போய் நின்னேன். அதனால பிஜேபியில ஒரு கால் கனவு வேணா, அது கோயம்புத்தூர்ல ஜெயிப்பேங்கிறது கனவு. இது அதிமுக கோட்டை. தமிழகத்தில அதிமுகவின் கோட்டை எதுனா நாங்க கொங்கு பெல்ட்ல இவங்க ஜெயிக்கிறதுன்னா என்ன அதிசயம்? ஒரு அதிசயம் நடக்காது. அவங்க நினைக்கிற என்ன மகாராஷ்டிரா ஒண்ணு வேணாம். உங்களால டெல்லியில ஒரு அசைவிக்க முடிஞ்சதா? உங்களுடைய பித்தலாட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தோல் உரிச்சு காட்டிட்டான். அது மாதிரி எங்களை நினைச்சிருக்காங்களா? ஒட்டியை மாத்துறீங்க, சீல் போட்ட பேப்பரை மாத்துறீங்க, அதுக்குள்ள 3 கவுன்சிலர் விலை கொடுத்து பேசுறீங்க. இப்படிப்பட்ட கட்சி அதிமுகவை பார்த்து எம்எல்ஏ வர்றாரு, செகண்ட் லீடர் வர்றாரு. ஒரு லீடர் வர மாட்டாங்க. பஞ்சு மிட்டாய்க்கு மாண்புமிகு நம்ம யாரு புதுச்சேரி கவர்னர் தமிழிசை தங்கமாட்டேன் தடை உத்தரவு போட்டால, அந்த தடை உத்தரவு இங்கே தமிழ்நாட்டு வர்றதுக்குள்ள ஏதாவது பஞ்சு மிட்டாய் கொடுத்து ஏதாவது எம்எல்ஏ பார்க்கலாம்னு தேடிட்டு இருக்காங்க. இங்கே பஞ்சு மிட்டாய்க்கு வழி இல்லை, ஒரு டீ கூட வழி இல்லாம போவாங்களுடைய அதிமுக தொண்டனை அவர்கள் அசைத்து கூட பார்க்க முடியாது. இது தைரியமா நாங்க சொல்றோம். ஓட்டு இல்லையா? கூட்டணி இல்லைன்னு எங்க பொதுச் செயலாளர் பல முறை சொல்லிட்டாருங்க. 1/2 மணி நேரம் பேசி கூட்டணிங்கிறதே இல்ல, இப்ப இல்ல, எப்பவும் இல்ல. சின்ன குண்டா போடுறதுதான் நாங்க பிளான் பண்ணோம், சின்ன குண்டு போடுறதுதான் பிளான் பண்ணோம். ஆனா இது 1 வார காலம் தள்ளி போட்டதுக்கு அப்புறம் பெரிய குண்டா நிறைய பேர் இணைப்போம் அப்படின்னு இருக்காரு. அதான் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? என்ன ஏன் நேத்து சேர்ந்திருக்க வேண்டிய உங்க நம்பிக்கை? நேத்து சின்ன குண்டுக்கே ஒரு ஆளும் இல்ல, இனி பெரிய குண்டு என்ன குண்டு மாதிரி சொல்லி ஒரு எலெக்ஷனை நீங்க ஜெயிச்சீங்க. அது மாதிரி இங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது தம்பி. மத்திய அமைச்சர் அந்த கருத்துக்கு பொறுப்பேற்றுக்கு வர்றார். மத்திய அமைச்சராக இருக்கிறவர், நாட்டினுடைய 150 கோடி மக்களினுடைய அமைச்சர், இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்வேன்னு சொல்லுவாராம். இந்த எங்களுடைய தலைமை நிலை செயலாளரையோ, எங்க மாவட்ட செயலாளரையோ, எங்கள் சட்டமன்ற உறுப்பினரையோ நான் கொண்டு வர்றேன்னு எல்முருகன் ஏத்துக்கிட்டாருன்னா அப்புறம் பேசலாம். சும்மா வதந்திகளை பேசிட்டு தெருவில் வரவங்க பேசலாம். ஒரு நாட்டினுடைய மத்திய அமைச்சர் பேசுறாருன்னு உங்க கட்சியினுடைய லட்சணம் தெரியுது. அவ்வளவு நேற்று ஆள் கிடைக்காம தானே போயிட்டாங்க. பொட்டி படுக்கையில எடுத்து பல்லடத்தை போயிட்டாங்க. நீ அப்படியே டெல்லிக்கு போயிட வேண்டியதுதான். சரி, நன்றி, ரொம்ப நன்றி.